சென்னையிலேருந்து தூத்துக்குடி, திருச்செந்தூர், உடங்குடி போகிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெளியூர் போகணுன்னா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போய் தான் போகணும். நீங்கள் தூத்துக்குடி, திருச்செந்தூர், உடங்குடி போகிறதா இருந்தாலும் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போய் தான் போகணும். சிட்டிக்குள்ளேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ் சிட்டிக்குள்ளேருந்து கிளம்புது. ஸோ நான் அந்த ட்ராவல்ஸில் தான் போனேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னோடய போர்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பஸ் டிப்போவில் போட்டிருக்கேன். எனக்கு வேளச்சேரியும் போர்டிங் பாயிண்ட் இருக்குது. பட் நான் மேடவாக்கம் பஸ் டிப்போ போட்டிருந்தேன். நான் போன ட்ராவல்ஸ் வந்து ஸ்ரீ சிவா ட்ராவல்ஸ். புது பஸ்ஸுங்க. இப்போ தான் ரெண்டாவது டைமே கிளம்புற மாதிரி சொன்னாங்க. ஈஞ்சப்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி வில்லிவாக்கம், கோட்டிவாக்கம், திருவான்மையூர், எஸ்ஆர்பி டூல்ஸு, தரமணை, அதுக்கப்புறம் பள்ளிக்கரணை, வேளச்சேரி, பள்ளிக்கரணை, அதுக்கப்புறம் மேடவாக்கம், சேலையூர், தாம்பரம் ரூட் எடுத்து டேரெக்டாக கீழம்பாக்கம் போவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு பஸ் ரிவ்யூ மாதிரி போடுறேன். பஸ் வந்து பார்த்திங்கன்னா புது பஸ், அதனால் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. லைட்லேருந்து ஃபேன்லேருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. சீட்லேருந்து எல்லாமே பக்கா க்ளீனாக இருக்குது. அதான் செகண்ட் டைம் வண்டி கிளம்புற மாதிரி சொன்னாங்க. சீட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசுங்கிறதுனால கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். நம்மளுக்கு அது குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 பேர் உட்காரத சீட்டாக இருந்தால் சொல்லி மேலே ஸ்லீப்பரில் ஃபுல்லாக ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்லீப்பர், கீழே வந்து சீட்டருங்கிற மாதிரி. நான் கடைசி சீட்டுக்கு முந்தின சீட்டு தான் புக் பண்ணியிருந்தேன் லேட் ஆனதுனால. கடைசி சீட்டுமே பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போர்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பஸ் டிப்போ போட்டிருந்தேன். அவங்க கால் பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கால் பண்ணி அவங்க ஒரு போர்டிங் பாயிண்ட் சொன்னாங்க. இந்த போர்டிங் பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஆகும், அப்புறம் பஸ் நிப்பாட்டிகிட்டு இருந்தால் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க பாயிண்ட் சொன்னது வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அது டிஸ்டன்ஸாகவும் தெரிஞ்சுது. ஸோ நான் அப்படியே நடந்து வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பஸ் டிப்போ தாண்டி வரலட்சுமி மஹால்னு ஒரு பெரிய கல்யாண மண்டபம் உண்டு. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் உண்டு. ஸோ அதனால் அங்கே நின்றுட்டேன். ஸோ அதனால நீங்கள் சப்போஸ் இந்த பஸ் புக் பண்ணுறதா இருந்ததுன்னா போர்டிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கிளியராக இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல நின்றுக்கோங்க. ஏன்னா நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவங்களும் என்னை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 6:10க்கு வந்து எனக்கு போர்டிங் பாயிண்ட். பட் 6:30க்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 6:30 ஆயிடுச்சு. ஏன்னா கண்டிப்பாக அந்த டைமில் டிராஃபிக் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே அதாவது ஈஞ்சப்பாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி இந்த ரூட்டில் இருக்கிறவங்க, சோழிங்கநல்லூர் இந்த ரூட்டில் இருக்கிறவங்க இந்த பஸ்ஸை இது பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் கிண்டி அந்த சைதாப்பேட்டை அந்த சைடில் இருந்தால் கூட நீங்கள் தாம்பரம் வரைக்கும் வந்துட்டு அங்கே போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கீழம்பாக்கம் வரைக்கும் போகணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ட்ராவல்ஸ் தான் சிட்டிக்குள்ளே வருதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இவங்க ரிட்டர்ன் வரும்போது இதே ரூட்டில் தான் வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து தான் பிக் பண்ணுவாங்க. பஸ்ஸை பற்றி எனக்கு எந்த குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா புது பஸ்ஸுங்கிறதுனால நம்ம பெரிய அளவுக்கு குறை சொல்ல முடியாது. பஸ்ஸோட ஃபேர் வந்து நான் போகும்போது 800. சீசன் டைம் இல்லை. இப்போ சீசன் டைம்னால் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். புது பஸ்ஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இனிமேல் அது போக போக அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். பஸ்ஸோட ஃபஸ்ட்டு ஹால்ட் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் தாண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தாங்க. நான் போகும்போது செம மழைங்கிறதுனால விழுப்புரம் தாண்டி ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டியிருந்தாங்க. சாப்பாடு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. நம்ம ஆகோன்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கீழம்பாக்கத்தில் போய் பஸ் ஏறணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ட்ராவல்ஸ் சூஸ் பண்ணால் சிட்டிக்குள்ளேயே ஏறிக்கலாம். காலையில் 6 மணிக்கெலாம் என்னோடய ட்ராப்பிங் பாயிண்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக தான் ஓரளவுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.